ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் யோசிப்போம் எதுக்காண்டி நம்ம ஓல்டு கொஸ்டின் படிக்கணும், சும்மா நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போவோம், ஓல்டு கொஸ்டின்லாம் படித்தா டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் நானும் 2 வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஓல்டு கொஸ்டின் படிக்க ஆரம்பித்தப்பறம் தான் தெரியுது, கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம டீப்பாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லி தெரியுது. நிறைய கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், ஆனால் சின்ன சின்ன கொஸ்டின் சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ எல்லாம் பொருந்தாத இணை கேட்டிருக்கான். கொற்றவைனா கிணறு, திருமால்னா காட்டாறு, முருகன்னா சுனைநீர், இந்திரன்னா செங்கல், நீர் இருக்குது. எல்லாமே நீர் தானே இருக்குது, இதில் என்ன நீர் தப்பாக இருக்கும் அந்த மாதிரி யோசிப்போம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, செங்கலும் நீருங்கிறது ஒரு பூ. இது என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ கொற்றவைனா கிணறு, இது என்னென்னா கொற்றவை என்ன தெய்வம் வரும், எதுக்கு வரும், அந்த மாதிரி பார்த்து நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இந்திரனுக்கு மனைக்கிணறு பொய்கை வரும். ஆனால் செங்கல் நீருங்கிறது ஒரு பூ அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க முச்சில் இப்படி தான் ஈஸியாக தான் இருக்குது. சில கொஸ்டின் நம்ம கூட கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியிருக்கு. இப்போ இலக்கணம் மட்டும் தான் தமிழில் வரோன்னு சொல்லிட்டாவே அதுக்காண்டி நம்ம ஸ்கூல் புக்கே படிக்க வேண்டாம், புக் பேக்கில் உள்ள இலக்கணத்தை மட்டும் படிச்சுட்டு அணக்கெல்லாம் போய் டெஸ்ட் எழுதிட்டு வரலாம். அந்த மாதிரி நினைக்கவங்க ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உள்ளதை நம்மளுக்கு கேட்க நேரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸில் உள்ளதான் கேட்டு வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுவும் படிக்க வேணுமா அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு 6th-லேருந்து 10th வரை நம்ம படிக்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் டைம் மாதிரி இப்போ ஓரளவு நியூ புக்கை வெளில உள்ளது எல்லாம் கவர் பண்ணுவோம். இலக்கணம் எல்லா புக்கில் உள்ளதும் கவர் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்சால் ஓல்டு புக்கெலாம் நல்லா படித்தவங்க ஒருக்கா பார்த்துட்டா போதும். எல்லா கொஸ்டினும் ஈஸியாக வருமானா இல்லை, ஏதாவது 1-2 கொஸ்டினில் ஏதாவது ட்விஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதும் படித்து தான் ஆகணும். அதனால் நல்லா படிப்போம், வேலை எடுப்போம். தேங்க்யூ.